நதிநீர் ஆணையம் அமைக்க இருந்தார்கள். மோடி தலையிட்டு அதை தடுத்து விட்டார். இப்படிப்பட்ட பொய்யான தகவல்களோடு ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடாது. தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை விட மத்திய அரசை குறை சொல்ல வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை தான் அதிகமாக இருப்பதை போல நாங்கள் உணர்கிறோம். தினம் தினம் மத்திய தலைமையை நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம். தினம் தினம் தமிழகத்திற்கு தண்ணீர் வருவதற்கான நாங்கள் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். ராஜினாமா செய் என்று எங்களை பார்த்து குரல் எழுக்கும் பொழுது நாங்கள் மற்றவர்களையும் கேட்க முடியும். இந்த காவிரி பிரச்சனை இன்று நடந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே கர்நாடகாவிற்கு லாரிகள் போகாததனால் 1 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. தமிழக விவசாயிகளின் கூட்டு இயக்கம் நடத்திய இந்த சர்வ கட்சி கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தின் உரிமையை பெற்றுத் தருவதில் எந்த வகையிலும் பின்வாங்காது என்பது மட்டுமல்ல, தமிழகத்தின் உரிமையை பெற்றுத் தருவதில் உறுதியாக இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துவதற்காக நான் இந்த சர்வ கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டேன். ஆனால் எனக்கு இருக்கு வருத்தம் என்ன என்றால், காவிரி நதிநீர் ஆணையம் அமைப்பதை மத்திய அரசு எதிர்க்கவில்லை. இங்கே விமர்சனம் செய்பவர்கள் அத்தனை பேரும் ஏதோ காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்க இருந்ததை மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் தலையிட்டு தடுத்து விட்டார்கள் என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டையும் தொடர்ந்து மத்திய அரசு மீது விமர்சனங்களையும் கடுமையாக வைக்கிறார்கள். இதை நான் இந்த கூட்டத்திலேயே சொன்னேன், கோரிக்கையாகவே வைத்தேன். அங்கே மத்திய வழக்கறிஞர் மிக தெளிவாக நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறார். நான் தவறாக சொல்லிவிட்டேன், அதற்கான சட்ட திட்டங்கள் தெரியாமல் நான் காவிரி நதிநீர் ஆணையத்தை பற்றி சொல்லிவிட்டேன். அதனால் தயவு செய்து இதற்கு மேல் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு வலியுறுத்துங்கள் என்று சொன்னவுடன் உச்சநீதிமன்றமும் உடனே காவிரி நதிநீர் ஆணையம் அமையுங்கள் என்று சொல்லவில்லை. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், உடனே ஒரு உயர்மட்ட குழு அமைக்கலாம் என்று சொன்னவுடன் ஹை லெவல் டெக்னிக்கல் கமிட்டி மரியாதைக்குரிய நதிநீர் மேலாண்மை இயக்குனர் ஜா அவர்களை வைத்து ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு காவிரி டெல்டா பகுதிகளையும் கண்காணிக்கும், எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்பதையும், கர்நாடக அணைகளில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்பதையும் கண்காணிக்கும். 4 மாநிலங்க பிரதிநிதிகளையும் கொண்டு ஒரு கூட்டம் இன்று பிரதிநிதிகள் கொடுத்துவிட வேண்டும். நாளை பெங்களூரில் கூட்டம் நடைபெறுகிறது. 17ஆம் தேதி அத்தனைக்கான தகவல்களையும் கொடுத்து நிச்சயமாக தமிழக மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் அளவிற்கு ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஆக இவ்வளவு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் ஒரு மத்திய அரசை ஏதோ காவிரியில் தண்ணீர் வருவதை, காவிரி நதிநீர் ஆணையம் வர இருப்பதை பிரதமர் தலையிட்டு அதை தடுத்தார் என்று வேண்டுமென்றே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் அது விவசாய சங்கங்களாக இருந்தாலும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை விட மத்திய அரசை குறை சொல்ல வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை தான் அதிகமாக இருப்பதை போல நாங்கள் உணர்கிறோம். அதனால் இன்றிலிருந்து அனைவரும் இணைந்து போராடுவோம், அனைவரும் தண்ணீருக்காக போராடுவோம். ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்வதில் பல நிலை. இன்னொன்று, மத்திய அரசு ஏதோ கர்நாடக அரசியலை மனதில் வைத்துக்கொண்டு பாராபட்சமாக நடந்து கொள்கிறார்கள் என்று இல்லை. கர்நாடக அரசு தண்ணீர் இல்லை என்று மறுத்த போது மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்திடம் இருந்துதான் உடனே அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இல்லை, தண்ணீர் இருக்கிறது. இணையதளத்தில் போய் யார் வேண்டுமானாலும் மத்திய அரசின் அந்த அறிக்கையை பார்த்து கொள்ளலாம். இந்த அறிக்கை தாக்கல் செய்த பின்புதான் உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு தண்ணீர் விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தது. அதனால் நிச்சயமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களோடு இருக்கிறது. தினம் தினம் மத்திய தலைமையை நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம். தினம் தினம் தமிழகத்திற்கு தண்ணீர் வருவதற்கான நாங்கள் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். இன்று கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கே உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி வெளியிடப்பட்ட தண்ணீர் இன்று தமிழகத்திற்கு வர இருக்கிறது. நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வது, இந்த அரசியலை எல்லாம் தாண்டி ஆண்டவனும் நமக்கு துணை புரிவான். நிச்சயமாக தமிழக மக்களின், தமிழக விவசாயிகளின் பயிர்கள் காயாது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. 9ஆம் தேதி எங்களது 5 பேர் கொண்ட குழு நாங்கள் மத்திய தலைவர் அமித்ஷா அவர்களையும் அதற்கு பின்பு தேவைப்பட்டால் அவரின் அறிவுறுத்தலின் பேரில் நாங்கள் பிரதமரையும் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி நேற்றைய முன்தினம் 4 பேர் இதையே பற்றி முழுவதுமாக தெரிந்த விற்பனர்கள், நிபுணர்களை வைத்து கூட்டம் போட்டு ஒரு தகவலை, காவிரி நதிநீர் ஆணையம் ஏன் அமைக்க வேண்டும், தமிழகத்திற்கு அது எந்த அளவிற்கு பலனை தரும், இல்லை என்றால் தமிழகத்திற்கு எப்படி தண்ணீர் பெற்றுத் தருவது என்பதை
மிக தெளிவாக அறிக்கை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். ஆக ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் வேண்டும், ஆக்கப்பூர்வமாக தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைக்க வேண்டுமே தவிர, நான் அங்கே போராடுவேன், நீ ராஜினாமா செய், நான் ராஜினாமா செய் என்று எங்களை பார்த்து குரல் எழுக்கும் பொழுது நாங்கள் மற்றவர்களையும் கேட்க முடியும். போராட்டத்திற்கு போவதற்கு முன் உங்கள் பதவிகளை உங்கள் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு போராட்டத்துக்கு போங்கள் என்று எங்களாலும் சொல்ல முடியும். ஆனால் நான் அப்படி சொல்ல போவதில்லை. ஏனென்றால் உணர்ச்சிகரமான அரசியலையும் எந்த அவசியத்தையும் அரசியலாக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. எங்களை பொறுத்தமட்டில் நிச்சயமாக தண்ணீர் கிடைக்க வேண்டும். போராட்டங்கள் இரண்டு வகை. ஒன்று, தமிழகத்திற்கு தண்ணீர் தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு என்ற அழுத்தத்தோடு போராட்டம் இருக்க வேண்டும். மத்திய அரசை வேண்டுமென்றே குறை சொல்ல வேண்டும். அதாவது நதிநீர் ஆணையம் அமைக்க இருந்தார்கள், மோடி தலையிட்டு அதை தடுத்து விட்டார். இப்படிப்பட்ட பொய்யான தகவல்களோடு ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடாது. அதே போல அறவழியில் போராட்டங்கள் நடைபெறலாம். நீங்கள் அது வன்முறையாக மாறிவிடக் கூடாது என்ற வருத்தமும் எனக்கு இருக்கிறது. அதனால் நிச்சயமாக பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும், ஏனென்றால் இந்த காவிரி பிரச்சனை இன்று நடந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே கர்நாடகாவிற்கு லாரிகள் போகாததனால் 1,00,000 கோடி ரூபாய் இழப்பு. சின்ன நேற்று நான் கொலு பொம்மைகள் விற்கும் சாதாரண ஏழைகளின் கொலு பொம்மைகள் விற்க முடியவில்லை. ஏனென்றால் வாகன போக்குவரத்து கர்நாடகாவிற்கு இல்லை. ஆக இதையெல்லாம் கூட நாம் மனதில் வைத்துக்கொண்டு யாரின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாமல் நமது அழுத்தத்தை கொடுத்து அதற்கான நாம் போராட்டத்தை நடத்தினால் பாரதிய ஜனதா கட்சி கலந்து கொள்ளும். காவிரியில் தண்ணீர் தர வேண்டும் என்றும் காவிரி நதிநீர் ஆணையத்தை அமைப்பதற்கு நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழகத்திற்கு நியாயமாக தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு போராட்டம் நடத்தினால் அது பாரதிய ஜனதா கட்சி கலந்து கொள்ளும். வேண்டுமென்றே மத்திய அரசை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று வார்த்தைகளை மிக கடுமையாக சொன்னால் அதில் நியாயமும் இல்லை என்ற வகையில் எங்களால் அதில் கலந்து கொள்ள முடியாது.